மன வலிமை அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக தேவை. அந்த மன வலிமை இருந்தால் எந்த ஒரு செயலையும் நம்ம செய்ய முடியாது. ஆனால் அந்த மன வலிமை இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தோம் அவங்க அதை ஈஸியாக கடந்து வந்துடுவாங்க. இது நிறைய பேருக்கு மன வலிமை இல்லாமல் தடுமாறி தான் தவறான முடிவுகளை எல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் மன வலிமைங்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அந்த மன வலிமை எல்லாருக்கும் இருக்குதா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி இருந்ததுன்னா பிரச்சனைகளே வராது. நிறைய செய்தித்தாள்லையும் சரி கேட்குறோம், இறந்துட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படி இப்படின்னு. அது மன வலிமை குன்றதுனால தான் வர்றது. அந்த மன வலிமை இருந்துச்சுன்னா அந்த கஷ்டமான நேரத்தை கடந்து வெளியில் வந்துடலாம். அந்த ஒரு நிமிஷம் நேரம்தான். அதுக்கப்புறம் அவங்களே யோசனைவாங்க, நம்ம தவறான முடிவை எடுத்துட்டோமே அப்படின்னு அந்த உயிர் போகிற நேரத்தில் நினச்சி பார்ப்பாங்க. அதனால் இந்த மன வலிமை இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனை எந்த செயலையும் செய்ய முடியும். அது கஷ்டமான காலத்தையும் கடக்க முடியும். அந்த மன வலிமை எந்தெந்த ராசிக்கு இயற்கையிலேயே காலப்புருஷ தத்துவப்படி சில ராசிகள் இருக்குது. அது எந்தெந்த ராசினா மேஷம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, விருச்சகம், மகரம், மீன ராசிகள். இந்த ராசிகளுக்கெல்லாம் இயற்கையிலேயே மன வலிமை கண்டிப்பாக இருக்கும். அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதையும் கடந்து இந்த மன வலிமையால்